17ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். பக்கம் எண் 678. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். இணைந்து வாசிப்போம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அமரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 17ஆம் சங்கீதத்திலும் 15 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீதின் விண்ணப்பம் என்று அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது தாவீதின் ஜெபம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். பிரேயர் ஆஃப் டேவிட் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆபத்து வேளையிலே பக்தனாகிய தாவீது ஒரு ஜெபித்த ஜெபமாக இந்த 17ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கலாம். 13ஆம் சங்கீதத்திற்கு பிறகு இந்த 17ஆம் சங்கீதம் ஒரு ஜெப சங்கீதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது பக்தனாகிய தாவீது கர்த்தரிடத்திலே போய் நியாயத்தை கேட்கிறவனாக காணப்படுகிறான். பக்தனாகிய தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் காணப்பட்டார்கள். குறிப்பாக சவுல், அவனுடைய சொந்த மாமனாகிய சவுல், இன்னும் அவனுடைய சொந்த மகன் அப்சலோம், இன்னும் அநேக பேர் அவனுக்கு சத்துருக்களாக காணப்பட்டார்கள். குறிப்பாக சவுல் அவனை எங்கு சென்றாலும் அவனை துரத்தி அவனை கொலை செய்வதற்கு வகை தேடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். தாவீது அந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே சென்று, ஏன் கர்த்தாவே, எனக்கு இவ்வளவு சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், நாள்தோறும் என்னை கொலை செய்யும்படி அநேக சத்துருக்கள் எனக்கு பின்னாக எழும்பி கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? என்னுடைய நாவினால் கூட நான் எந்த ஒரு பாவமும் செய்தது கிடையாது. என்னுடைய இருதயத்தை நீர் சோதித்து பாரும். என்னுடைய இருதயத்தினால் கூட நான் எந்த ஒரு தவறும் என்னுடைய எதிரிகளுக்கு, என்னுடைய சத்துருக்களுக்கு செய்தது கிடையாது என்று கர்த்தருடைய சமூகத்திலே சென்று நியாயத்தை கேட்கிறவனாக காணப்படுகிறான். இந்த கர்த்தர் நியாயம் செய்கிறார் என்பதற்கு அடையாளமாக சங்கீதத்திலே அநேக வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 33:5, இன்னும் சங்கீதம் 103:6, சங்கீதம் 135, 44ஆம் வசனங்களிலே கர்த்தர் நியாயம் செய்கிறார் என்பதற்கு அநேக சான்றுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கெஞ்சுகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே 2 கண்களை கொடுத்திருக்கிறார். இந்த கண்கள் எவ்வளவு முக்கியமானது என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்தது. இந்த கண்களிலே தூசி வந்து உள்ள வரும் பொழுது இந்த கண்ணிமைகள் அழகாக மூடிக்கொண்டு நம்முடைய கண்ணை பாதுகாத்து கொள்ளும். அதே போல நீர் என்னை இந்த கண் இமையைப் போல என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான்.
9வது வசனத்திலே கடைசி பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று. இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லலாம். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாக்கும். சத்ருவாகிய காகமோ இல்லை என்றால் பருந்தோ அந்த கோழி குஞ்சுகளை பிடிக்க வரும் பொழுது அந்த சிறகை விரித்து அந்த கோழி குஞ்சுகள் உள்ளாக வந்து அமர்ந்து கொள்ளும்படி, அடைக்கலம் புகும்படி அந்த கோழி குஞ்சுகளுக்கு அது அறிவுறுத்தும். அதே தான் அவன் சொல்லுகிறான், நீர் அந்த செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று பக்தனாகிய தாவீது கர்த்தரிடத்திலே கேட்கிறான். 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நிலந்துண்ணிகள் போலிருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் என்று. நிலந்துண்ணிகள் என்பதற்கு மீனிங் என்னன்னா, அவர்கள் கொழுப்பினால் பெருத்திருக்கிறார்கள். அவருடைய சரீரமும் சரி, அவருடைய நாவும் சரி கொழுப்பினால் தடித்திருக்கிறது என்று அவன் தன்னுடைய சத்துருக்களை கர்த்தருக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறான். இன்னுமாக அதிலே வீம்பு பேசுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வீம்பு பேசுகிறார் என்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்ததாக 11வது வசனத்திலே, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம் உண்டு. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 23:26. ஆம், இந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் இந்த 17ஆம் சங்கீதம் பக்தனாகிய தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். அந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனங்களின் பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மலைக்கு அந்த பக்கத்திலே தாவீது காணப்படுகிறான், மலைக்கு இந்த பக்கத்திலே சவுல் இருக்கிறான். சவுல் அவனை எங்கு சென்றாலும் துரத்தி கொண்டு போகிறவனாக, அவனை கொலை செய்ய வகை தேடுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் தாவீதோ இன்றைய தினம் எப்படியும் நாம் அவனுடைய சவுலின் கரத்திலே நாம் அகப்பட்டு விடுவோம் என்று சொல்லி பயந்திருக்கும் பொழுது அந்த நேரத்திலே ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த நேரத்திலே பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக போர் தொடுத்து வருகிறார்கள். இவன் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெலிஸ்தியரோடு போர் செய்வதற்காக அந்த இடத்திலே சென்று விடுகிறான். அடுத்ததாக தன்னுடைய சத்துருக்களை எப்படி சொல்லுகிறான் என்றால், பால சிங்கங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று. நாம் டிஸ்கவரி சேனலிலே பார்க்கும் பொழுது தெரியும், ஒரு பசு கூட்டம் அப்படி சென்று கொண்டிருக்கும். ஒரு சிங்கம் அந்த பசுவை எப்படி அதை கடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது போல தன்னுடைய எதிரிகளை பாவித்து சிங்கங்களுக்கு ஒப்பாக பக்தனாகிய தாவீது அந்த இடத்திலே சிங்கங்களுக்கு ஒப்பாக அவனுடைய சத்துருக்களை சொல்கிறான். அதே போல 13ஆம் வசனத்திலே, கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் என்று சொல்கிறான். சிறு வயதிலே அவன் கூழாங்கற்களின் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தினால், கர்த்தருடைய நாமத்தினால், கர்த்தருடைய கிருபையின் மூலமாக அந்த கோலியாத்தை முறியடிக்கிறான். ஆனால் இந்த வேளையிலே, கர்த்தாவை நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளைகளிலே தாவீதுக்கு சவுலை கொலை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் என்று தெரிந்து தாவீது அவனை கொலை செய்யாமல் விட்டு விடுகிறான். ஆனால் சவுல் அப்படி அல்ல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் தாவீது என்று தெரிந்தும் ஒரு பொறாமையின் காரணமாக அவனை கொலை செய்கிறவனாக அவனை தேடி திரிந்து சுற்றி திரிகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல 15வது வசனத்திலே, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி அந்த 17ஆம் சங்கீதத்தை முடிக்கிறான். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், உலக மக்கள் யாவரும் உலக செல்வத்தினால் திருப்தி ஆவார்கள், ஆனால் தாவீதோ நித்திய மகிமையில் தேவனுடைய முகத்தை தரிசிக்கும் போதே நான் மாத்திரமே திருப்தி ஆவேன் என்று இந்த வசனத்தை சொல்லி, இந்த ஜெபத்தை சொல்லி அவன் இந்த 17ஆம் சங்கீதத்தை முடிக்கிறான். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள் நம்முடைய சத்துருக்கள் கொண்டு வரலாம். நாம் மனுஷனை தேடி போவதற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. மனுஷர்கள் நமக்காக ஒரு ஆறுதல் சொல்லலாம், நமக்காக கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணலாம், ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு நீதியும் நமக்கு செய்ய முடியாது. நித்திய நீதியை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அதனால் தான் 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பிரியமாயிருப்பதே பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எந்த ஒரு மனிதரிடத்திலும் செல்லாமல் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.